இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ரவா கேசரி பார்க்க போகிறோம். இது ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாதது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம். 2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், 200 கிராம். அப்புறம் நெய் வந்து ஒரு 5 ஸ்பூன். அப்புறம் முந்திரி. நெய் வந்து நம்மளோட விருப்பம், அதிகமாக சேர்க்கலாம், சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. ரவை எந்த அளவுக்கு எடுத்துக்கிங்களோ அதை விட ஒரு 4 மடங்கு தண்ணி அதோடு சேர்த்துக்கணும். இப்போ 100 கிராம் ரவையினால் நான் 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணலாம். இப்போ சிம்மில் வச்சுருங்க, அது ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் வாணலி வச்சு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் அதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரியை வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுபடட்டும். வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு முந்திரி நம்ம எடுத்துடலாம். ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் பேலன்ஸ் இருக்க நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவையை வறுத்துக்கிடணும். ஏற்கனவே வறுத்த ரவை இருந்தாலுமே நம்ம இன்னொரு தடவை நல்லா வறுத்துக்கிறது நல்லது. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அதுக்குள்ளே வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம இந்த ரவையிலேயே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாகாகணும் அவசியம் இல்லை, நல்லா கரைஞ்சி நல்லா ஹீட்டானால் போதும். இப்போ ரவையை நல்லா அந்த வெல்லம் சேர்த்த தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுருங்க, வேகட்டும் ரவை நல்லா. நல்லா வெந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாதி அளவுக்கு வேகட்டு ஃபஸ்ட்டு. இந்த ஸ்டேஜ் வெந்து நல்லா கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். பேலன்ஸுக்கு நெய் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் ரவை வேக வைக்கிறதுக்கும் இதில் வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏலக்காய் மறந்துட்டேன். ஏலக்காய் ஒரு 2 இது மட்டும் எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஒரு நல்ல மணமாக இருக்கும். பொதுவாக எல்லாருமே கேசரிக்கு வந்து சீனியை தான் சர்க்கரையும் கலரும் சேர்த்தா பண்ணுவாங்க. கேசரி பவுடரும் அது எதுவுமே சேர்க்காதது கேசரி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.